இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஈரான் வர்சஸ் அமெரிக்கா இஸ்ரேல் பிரச்சனையானது போயிட்டு இருக்கு. சோ இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க யுஎஸ். என்ன அப்படின்னா, சில கோரிக்கைகள் நாங்கள் முன்வைக்கிறோம், ஒரு 15 கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கைகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஈரான் கிட்ட அந்த 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. சோ இந்த கோரிக்கைகளை ஈரான் ஏத்துப்பாங்களா அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க அணு ஆயுதங்கள் தயாரிக்க கூடாது, உங்ககிட்ட இருக்க யுரேனியம் அதெல்லாம் கைவிடணும், அதை வேற சில இடங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அது இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த கோரிக்கைகளை அவங்க ஏத்துப்பாங்களான்னு ஒரு கேள்வி. இந்த கோரிக்கைகளை அவங்கள ஏத்துக்க வைக்க மத்தியஸ்தம் பண்ண வந்திருக்காங்க பாகிஸ்தான். கோரிக்கைகளும் வினோதமா இருக்கு, மத்தியஸ்தம் பண்ற நாடு பாகிஸ்தானும் வினோதமா இருக்கு. சோ என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனையில? அதான் இப்ப லேட்டஸ்டா பாகிஸ்தான் உள்ள குதிச்சிருக்காங்க. ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் இடையே மத்தியஸ்தம் பண்றதுக்கு பாகிஸ்தான் உள்ள வந்திருக்காங்க. அமெரிக்கா சைட்ல இருந்து 15 பாயிண்ட் பிளான் ஒண்ண முன்வைக்கிறாங்க. நிறைய முக்கியமான கோரிக்கைகள் அதுல முன்வைக்கிறாங்க அமெரிக்கன்ஸ். அத இரானியர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் பாகிஸ்தானோட வேலை. இப்ப பாகிஸ்தான் மட்டுமே மத்தியஸ்தம் பண்ணல, இதுக்கு முன்னாடி நிறைய நாடுகளும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒமான் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் டர்க்கி, ஈஜிப்ட் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, பாகிஸ்தானுக்கு இங்க என்ன வேலை? திடீர்னு ஏன் பாகிஸ்தான் உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க? இப்போ ஒமான் பொறுத்தளவுல அவங்க எப்பவுமே இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெகுலரா பண்ற ஒரு வேலை தான். மோதல்கள் வரும்போது நடுவுல புகுந்து மத்தியஸ்தம் பண்றதை அவங்க தொடர்ச்சியா பண்றாங்க. ஆனா பாகிஸ்தான் ஏன் இப்ப இந்த ஆட்டத்துல இறங்குறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்தளவுல பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் ஒன்ன கையெழுத்திட்டு இருக்காங்க. போன ஆண்டு அதை அவங்க செய்யறாங்க. சோ அந்த டிஃபென்ஸ் பேக்ட் பார்த்தோம்னா ஏறக்குறைய நேட்டோ டைப் ஆஃப் அக்ரிமெண்ட். அது நேட்டோல ஒரு நாடு அட்டாக் பண்ணா அது மற்ற நாடுகளையும் அட்டாக் பண்ண மாதிரி. சோ எல்லாரும் சேர்ந்து அந்த நாட்டுக்கு சப்போர்ட்டா வருவாங்க இல்லையா? அதே மாதிரிதான். சோ இப்ப இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பொறுத்தளவுல இது பைலாட்டரல் அக்ரிமெண்ட். மொத்தம் 2 நாடுகள், சவுதி அரேபியா, பாகிஸ்தான். ஒரு நாடு அட்டாக் பண்ணா அது இன்னொரு நாடு அட்டாக் பண்ண மாதிரி. அந்த வகையில இப்ப சவுதி அரேபியா மேல தாக்குதல் நடக்குதுன்னா பாகிஸ்தானும் உள்ள வரணும். ஆனா பாகிஸ்தான் வரைக்கும் உள்ள வரல. ஏன் வரலன்னா, பாகிஸ்தான் உள்ள வர நிலைமையில இல்ல. ஒண்ணு, பாகிஸ்தானுக்குள்ள உள்நாட்டு போர் போயிட்டு இருக்கு, பொருளாதார பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதுல ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை இருக்கு. இது போக பாகிஸ்தான் ஈரானோட பார்டர் ஷேர் பண்றாங்க. பெரிய ஒரு பார்டர் ஷேர் பண்றாங்க ஈரானோட. ஆப்கானிஸ்தானும் ஈரானோட பார்டர் ஷேர் பண்றாங்க. சோ இப்ப பாகிஸ்தான் இந்தியா இருக்க சைட்லயும் நிறைய படைகளை குவிச்சு வச்சிருக்காங்க அந்த பார்டரை டிஃபெண்ட் பண்றதுக்கு. பாகிஸ்தானோட பகிரக்கூடிய அந்த எல்லைகள் இருக்கும்ல, அங்கேயும் நிறைய படைகளை குவிச்சு வச்சிருக்காங்க. இது போக ஈரானோட சண்டைக்கு போனா இங்க இருக்கிற படைகளுக்கெல்லாம் அங்க ஷிஃப்ட் பண்ணும், அந்த பகுதிக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ பாகிஸ்தானுக்கு சண்டைக்கு போறதுக்கு தெம்பில்ல. சோ பாகிஸ்தான் இப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா, சவுதி அரேபியா மேல நிறைய தாக்குதல்கள் நடக்கும் போதும் ஈரானுக்கு எதிராக பெருசா எதுவும் பண்ணல. அது போக ஈரானோட வர்த்தகமும் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். சோ இப்ப பாகிஸ்தான் இப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஏதோ அனுப்ப முயற்சி பண்றாங்க, இல்லாட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள் நான் பார்த்தேன். அது போக பாகிஸ்தானுக்கு இந்த போரை சீக்கிரம் முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற தேவையும் இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா ஈரான் சவுதி அரேபியா மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தா பாகிஸ்தானும் உள்ள குதிக்கணும், பாகிஸ்தான் மேலையும் அந்த அழுத்தம் விழும். ஏன்னா சவுதி அரேபியாவை பொறுத்தளவுல பாகிஸ்தானுக்கு நிறைய நிதி உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஈரானோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, சவுதி அரேபியா கிட்ட இருந்து நிதி உதவி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில சவுதி அரேபியாவும் ரொம்ப அவசியம். சோ இப்ப இந்த போரால பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு சிக்கல், 2 பேரும் நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை ஹானர் பண்றேன்ற பேர்ல உள்ள இறங்கியாச்சுன்னா ஈரான் நொறுக்கிடுவாங்க. ஆனா ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்க முடியாது உள்ள இன்வால்வ் ஆகாம. சோ ஏதோ ஒரு வகையில இப்ப பாகிஸ்தான் உள்ள குதிக்கிறாங்க. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ட்ரம்ப்பை பொறுத்தளவுல அவர் ஒரு வேற டோன்ல பேசுறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப காட்டமா பேசினார். 48 மணி நேரத்துல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸை நீங்க கிளியர் பண்ணலன்னா நாங்க உங்களோட எனர்ஜி சைட்ஸை ஃபுல்லா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அபிலிட்ரேட் பண்ணிடுவோம், கம்ப்ளீட்டா தரமட்டமாக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ட்ரம்ப்பை பொறுத்தளவுல அமெரிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் அவங்க ஈரானோட IRGC ஃபெசிலிட்டிஸ் தான் மோஸ்ட்லி குறி வச்சு அடிச்சிருக்காங்க.
இரேனியன் ரெவல்யூஷனரி காட் கோர் தான் ஐஆர்ஜிசியோட ஃபுல் ஃபார்ம். சோ ராணுவ ரீதியான டார்கெட்ஸை தான் அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. ஈரானோட எண்ணெய் வளங்களை பெருசா கை வைக்கல. அதே மாதிரி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கை வைக்கல. ஏன்னா எனர்ஜியை கை வச்சீங்கன்னா ஈரான்ல நாளைக்கு கரண்ட் இருக்காது. அப்புறம் கை வச்சீங்கன்னா நாளைக்கு கட்டுறது கஷ்டம். அமெரிக்காவுக்கு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்ன்ற எண்ணமும் இருக்கு. சோ நாளைக்கு அமெரிக்கர்களுக்கு விருப்பமான ஒரு ஆட்சி வந்தாலும் அப்புறம் நீங்க எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி எண்ணெய் வளங்கள்லாம் தேவைப்படும். சோ அதை அமெரிக்கன்ஸ் கைப்பற்றல. அமெரிக்கன்ஸுக்கு எண்ணெய் மேலேயும் ஒரு கண் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க பெருசா கை வைக்கல. ஆனா திடீர்னு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, சில நாட்களுக்கு முன்னாடி நான் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சு காலி பண்ணிடுவேன். அது காரணம் என்னன்னா, இப்ப ட்ரம்ப்பை பொறுத்தளவுல போர் நடந்துட்டே இருக்கு. போன மாசம் 28ஆம் தேதியில இருந்து நடந்துட்டு இருக்கு. மிலிட்டரி டார்கெட்ஸை ஃபுல்லா அடிச்சாச்சு. தலைவர்கள் பெரும்பான்மையான முக்கியஸ்தர்களை காலி பண்ணியாச்சு. ஆனாலும் ஈரான் சரண்டர் ஆகல. இப்ப வேற என்ன பண்ண முடியும்? அப்ப ஈரானை சரண்டர் ஆக வைக்கணும்னா அப்ப எனர்ஜியை டச் பண்ணணும். எனர்ஜியை டச் பண்ணா மக்கள் அவதிப்படுவாங்க. அப்புறம் மக்கள் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயங்கள் நடக்கும்னு அமெரிக்கன்ஸ் யோசிக்கிறாங்க. சோ அப்படி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த 44 hour டெட்லைன் முடிவை எட்டுது கிட்ட வருதுல. அப்ப ட்ரம்ப் ஒரு யூ-டர்ன் போடுறாரு. இல்ல நான் இன்னொரு 5 நாள் எக்ஸ்ட்ரா ஈரானுக்கு டைம் கொடுப்பேன். ஏன்னா இப்ப சில முன்னேற்றங்கள் வந்திருக்கு. ஈரான் கொஞ்சம் இறங்கி வர மாதிரி தெரியுது. சீஸ்ஃபயர் தானே போயிட்டு இருக்கு. இது சீஸ்ஃபயர்ல இது என்னன்னா 48 hours நான் அடிப்பேன் மிரட்டுறாரு. இப்ப அதை தள்ளி போட்டிருக்காரு. இன்னும் 5 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாரு. சண்டை நடந்துட்டு இருக்கு. சண்டை ஆஸ் யூஷுவல் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தரமட்டமாக்கியவன் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாருல்ல, அத அவரு தள்ளி போடுறாரு. இன்னும் ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறேன்னு இப்ப ட்ரம்ப் அதுக்கு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்ற ஆர்கியூமெண்ட் என்னன்னா, ஈரான் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க, சில முன்னேற்றங்கள் பேச்சுவார்த்தையில ஏற்பட்டுக்குன்றாங்க. ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க, இது ஃபேக் நியூஸ், நாங்க எந்த பேச்சுவார்த்தையிலும் அமெரிக்காவோட ஈடுபடல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன பொறுத்தளவுல ஈரான் சொல்றது நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா எப்பவுமே ஒரு போர் நடக்குதுன்னா டைரக்டா பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. ஆனா 100% நிறைய வழிகள்ல பேக்ரவுண்ட்ல பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. ஆனா ஈரானை பொறுத்தளவுல நாங்க அமெரிக்கர்களோட பேசிட்டு இருக்கோம்னு அவங்க சொல்றாங்கன்னா அது அவங்களுக்கு அவமானம். அவங்களோட தலைவரை கொண்டிருக்காங்க, அது போக வேற முக்கியஸ்தர்கள்லாம் கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டு கூட ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ற செய்தி அந்த மக்களுக்கு போய் சேருதுன்னா அந்த மக்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தும். சோ ஈரான் பொறுத்தளவுல அதை ஏத்துக்க ரெடியா இல்ல. ட்ரம்ப் இதை போட்டு உடைக்கிறார். ட்ரம்ப்போட ஏம் அதுதான், ஈரான் எங்கிட்ட வழிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கர்களுக்கும் உலகத்துக்கும் காட்ட ட்ரம்ப் முயற்சி பண்றார். இப்ப ஈரான் இறங்கி வந்தாங்களா நமக்கு தெரியாது. ஆனா உறுதியா பேச்சுவார்த்தை பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. இப்பயும் நிறைய செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். ஒமான் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க, நடுவுல இருந்து மீடியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாகிஸ்தான் உள்ள இறங்கி இருக்காங்க. இஜிப்ட், டர்க்கி இந்த மாதிரியான நாடுகள் டெஃபினட்டா நிறைய வகையில பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த போரை முடிவு கொண்டு வரணுன்ற முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. சோ இப்ப இந்த 15 பாயிண்ட் பிளான ஈரான் கைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதை ஏத்துப்பாங்களான்னு நமக்கு தெரியல. ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஆனா ஏத்துக்கலன்னா இந்த போர் முடிவுக்கு வராதுன்றாரு ட்ரம்ப். ஆனா இப்ப என்னன்னா, எப்பவுமே ட்ரம்போட ஸ்டைல் என்னன்னா, ஒருத்தங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசல் வைக்கிறதுனா வச்சாச்சு, வச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா அவன் மேல அழுத்தம் போடணும். சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி வேற வகையை அழுத்தம் போட்டு அவனை சைன் பண்ண வைக்கணும். சோ இப்ப இந்த ப்ரொபோசலை முன்வைத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்ப அழுத்தம் போடுறாங்க. ஏறக்குறைய 5000 ராணுவ வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா யூஎஸ் ஏர்பார்ன் டிவிஷன் வாங்க, பேராட்ரூப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பேராஷூட்ல டிராப் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் கொண்டு வராங்க. சோ அவங்க எல்லாம் வராங்கன்னா ஏதோ ஒரு தாக்குதலுக்கு ரெடி ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஒண்ணு ஆம்பிபியஸ் யூனிட்ஸ் வராங்க, அப்புறம் 82nd ஏர்பார்ன் டிவிஷன் வராங்க. அவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எதிரிகளோட இடத்துல அவங்க டிராப் பண்ணிடுவாங்க. இப்ப எதிரிகளோட இடம் இங்க இருக்கு, நம்ம இங்க இருக்கோம்னா எதிரிகளோட எல்லைக்கு பின்னாடி டிராப் பண்ணிடுவாங்க. அங்க இருக்கிற முக்கியமான டார்கெட்ஸ் எல்லாம் அவங்க காலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. சோ இன்ஃபென்ட்ரி உள்ள புகுறும் போது எதிரிகளோட முக்கியமான தாக்குதல் இடங்கள்லாம் அவங்க காலி பண்ணுவாங்க. உள்ள போறது ஈஸியாயிரும். அதுக்குதான் இந்த பேராட்ரூப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப அவங்களெல்லாம் கொண்டு வராங்க. இதெல்லாம் எலிட் யூனிட்ஸ், இவங்கெல்லாம் அவங்களெல்லாம் கொண்டு வராங்க. அதனால இதெல்லாம் சும்மா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ ஒரு சைட்ல பார்த்தோம்னா இந்த மாதிரியான படைகள் வருது, இன்னொரு சைட்ல முன்னாடி பேப்பரை நீட்டுறாங்க, கையெழுத்து போடுங்கன்னு. வெனிசுவேலால இப்படிதானே பண்ணாங்க. ஒரு சைட்ல கப்பல் எல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஈரானுக்குமே அப்படிதான்.
எடுத்தோடனே அட்டாக் பண்ணல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்லோவா ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் வந்து சேர்ந்துச்சு, பேச்சுவார்த்தை போச்சு. ஆமா, பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. ஸோ ஏர்கிராஃப்ட் கேரியர் வச்சு மிரட்டுறாங்க, அதுக்கப்புறம் வலிக்கு வரலன்றதுக்கு அப்புறம் அடிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் வலிக்கு வரலன்னா அடுத்த ஸ்டேஜ் எஸ்கலேட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கார்க் அப்படின்ற அந்த ஒரு தீவு இருக்கு, பெர்ஷியன் கல்ஃப்ல அந்த தீவு இருக்கு. அந்த தீவுல இருந்துதான் ஈரானோட எண்ணெய ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ இன்னைக்கு சைனாவுக்குலாம் எண்ணெய் போகுதுன்னா அந்த தீவு வழியா தான் போய்கிட்டு இருக்கு. அந்த தீவுல இருக்கக்கூடிய எண்ணெய் தான் மற்ற இடங்களுக்கு அந்த தீவுல இருந்து அனுப்பி வைக்கப்படுது. ஏன்னா ஈரானை பொறுத்தளவுல ஈரானோட கோஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டோம்னா, கடலோர பகுதிகள் எடுத்துட்டோம்னா ரொம்ப ஆழம் இல்லாத பகுதிகள். ஸோ கப்பலால அந்த கடற்கரைக்கெல்லாம் போக முடியாது. அதனால இந்த தீவை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த தீவுல இருந்து எண்ணெய் பார்த்தோம்னா ஏற்றுமதி செய்யப்படுது. இப்ப அமெரிக்கர்கள் மேபி அந்த தீவை கைப்பற்றலான்றாங்க. இப்ப ஏர்போர்ன் டிவிஷனை உள்ள கொண்டு வராங்க, அதே மாதிரி ஆம்பிபியஸ் யூனிட்ஸை கொண்டு வராங்க. அப்ப மேபி அவங்க திட்டம் என்னவா இருக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாராட்ரூப்பர்ஸ் எல்லாம் இறக்குவாங்க, இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஆம்பிபியஸ் படைகள் பார்த்தோம்னா உள்ள பூருவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான் மேபி வச்சிருக்கலாம். இல்லாட்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை டார்கெட் பண்றாங்கன்னு தெரியல. இல்லாட்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கிளியர் பண்றதுக்கும் மேபி ஏதாவது பண்ணலாம் அவங்க. பட் அவங்க ஏதோ ஒரு பிளானுக்கு ரெடி ஆகுறாங்க. கார்க் அப்படின்ற அந்த தீவை கைப்பற்றியாச்சுன்னா ஈரானோட எக்கானமிய நெருக்கிடுவாங்க. ஈரான் அதுக்கப்புறம் எண்ணெய் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஈரானுக்கு வரக்கூடிய வருமானம் நின்று போயிடும். ஸோ அதனால கார்கு தீவை பற்றாங்கன்னா அதுதான் அவங்களோட திட்டமா இருக்கும். ஆனா அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அந்த தீவுக்கு போயிட்டாங்கன்னா அமெரிக்கன் ட்ரூப்ஸும் டார்கெட் ஆவாங்க. ஈரானால இப்ப அங்க இருந்துகிட்டு டியாகோ கார்சியா தீவு வரைக்கும் ஏவுகணைகளை அனுப்ப முடியுது. அந்த தீவு வரைக்கும் போய் சேருமான்னு தெரியல, பட் அதை நோக்கி அனுப்புறாங்க ஏவுகணைய. அந்த 2 ஏவுகணைகளையும் இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. ஒரு ஏவுகணை இன்டர்செப்ட் பண்றாங்க, இன்னொன்னு அதுவா அங்க போய் சேரலன்னு நினைக்கிறேன். ஆனா ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில ஸ்டாப் பண்ணப்படுது. அங்க வரைக்கும் இவங்களுக்கு ஏவுகணை அனுப்ப முடியுதுன்னா இங்கேயும் அனுப்ப முடியும். ஸோ அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு ரெடி ஆயிரணும். வீட்டுக்கு நிறைய பாடி பேக்ஸ் போகும் அமெரிக்காவுக்கு. இப்போதைக்கு பெரிய டெத் இல்லை அமெரிக்கன் சைட்ல, அரௌண்ட் ஒரு 10-15 தான் இருக்கு. ஆனா நீங்க தீவுல எல்லாம் போய் இறங்கிட்டீங்கன்னா இதே மாதிரி இருக்காது. அமெரிக்கன் பப்ளிக் வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறக்குறத பார்க்க வேண்டியிருக்கும். அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அமெரிக்கர்களுக்கு ஏற்கனவே இந்த போர் மேல நிறைய கோபங்கள் இருக்கு. எதுக்கு இந்த போர் நம்ம தொடுக்கணும், இஸ்ரேலுக்காக நம்ம எதுக்கு சண்டை போடணும், நம்ம சோல்ஜர்ஸ் இறக்கணுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் $1 பில்லியன் செலவழிக்கிறாங்க அமெரிக்கா. அதனால பார்ப்போம் அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பாகிஸ்தான் உள்ள வந்திருக்காங்க, சும்மா பேசி முடிப்பாங்களா, எப்படி பாக்குறீங்க இது? எனக்கு இன்னமும் முடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இவங்க வைக்கிற டிமாண்ட்லாம் ஈரானுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்காதுல்ல. குறிப்பா என்ரிச்ட் யுரேனியம்லாம் கொடுத்துடணுன்றாங்க. அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம கம்ப்ளீட்டா கைவிடணும். அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்றதுல தீவிரமா இருக்காங்களே ஈரான். குறைந்தபட்சம் அதை கைவிட்டுற கூடாதுன்றதுல தீவிரமா இருக்காங்க. அதனாலதானே இவ்வளவு சண்டையே. அதை காப்பாத்துறதுக்கு தானே இவ்வளவு பிரச்சனைகள் ஈரான் ஃபேஸ் பண்றாங்க. இப்போ அதை சுத்தமா கைவிட்டாச்சுன்னா ஈரான் கையில வேற எந்த ஆயுதமும் இருக்காது. ஒண்ணு ஈரானோட பொருளாதாரத்தை காலி பண்ணியாச்சு, ஈரானோட டிஃபென்ஸ் ஃபுல்லா காலி பண்ணியாச்சு, கையில இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸும் காலி பண்ணியாச்சுன்னா ஈரான் கிட்ட வேற என்ன இருக்கு? அப்ப மிடில் ஈஸ்ட்ல ஈரானுக்கு ஒண்ணுமே இருக்காது. பல் புடுங்கி விட்ட ஒரு பாம்பு மாதிரி தான் ஈரான் இருக்கும். இன்னைக்கு இஸ்ரேல் ஓரளவுக்கு ஈரானை பார்த்து பயப்படுதுன்னா, சரி இவங்க நினைச்சாங்கன்னா சீக்கிரமா நியூக்ளியர் பாம்பை டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இவங்களை கொஞ்சம் டேஞ்சரான ஒரு ஆட்களை தான் நம்ம பார்க்கணும்னு இஸ்ரேல் கொஞ்சம் பயப்படுறாங்க ஈரானை பார்த்து. நாளை ஈரான் கிட்ட அதெல்லாம் இல்லைன்னு வச்சுப்போம், யாருமே ஈரானை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இஸ்ரேல் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப பாருங்க, இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள பூந்தாச்சு, சவுத் லெபனான கைப்பற்றக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. ஏறக்குறைய 12 லட்சம் மக்கள் அங்க இருந்து வெளியேற்றி இருக்காங்க. அங்க ஏதோ ஒரு நதி இருக்கு, அந்த நதி வரைக்கும் அவங்க சவுத் லெபனான கைப்பற்றிட்டாங்க. இஸ்ரேல் படைகள் உள்ள போயாச்சுன்னா பெரும்பாலும் அந்த பகுதியை வந்து ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் 6 டே வார்ல பார்த்தோம்னா கோலன் ஹைட்ஸ் அப்படின்ற பகுதியை கைப்பற்றுறாங்க, சிரியாவுக்கு சொந்தமான பகுதி. அதுக்கப்புறம் மெதுவா அந்த பகுதியை இஸ்ரேலோட பகுதியா மாத்திட்டாங்க. ஸோ ஒன்ஸ் உள்ள போகுது அந்த பகுதியை கைப்பற்றியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களோட டெரிட்டரியா மாத்திடுவாங்க. இன்னைக்கு ஹிஸ்புல்லா அங்க இருந்து ராக்கெட்ஸ் எல்லாம் லான்ச் பண்றாங்க. அதனால நாங்க ஹிஸ்புல்லாவோட அந்த தாக்குதல் எல்லாம் முறியடிக்கிறதுக்காக உள்ள போறாங்க. அந்த தென்பகுதியை கைப்பற்றிட்டாங்க. இப்ப பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நதி இருக்கு, அந்த நதி வரைக்கும் போய் அங்க இருக்க பகுதிகளை லெபனான்ல பிடிக்கிறாங்க. அந்த நதி அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜ் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. அவங்க பிளான் என்னவா இருக்குன்னா, தென்பகுதியை மற்ற லெபனானோட கட் பண்ணிடணும், தனியா ஐசோலேட் பண்ணிடணும்ன்றது அவங்களோட பிளானா இருக்கு.
என்னை பொறுத்தளவு இந்த பகுதியை அவங்க முழுமையா பெர்மனண்டா கைப்பற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு அவங்க சொல்றது என்னன்னா, அது ஒரு பஃபர் ரீஜனா மாத்திருவோம், லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவே ஒரு பஃபர் இருக்கணும், அது எங்களோட பாதுகாப்புக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அதை நம்மளோட டெரிட்டரியை நம்ம அனௌன்ஸ் பண்ணுன்ற அங்க இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, இது டெஃபினட்டா அந்த பகுதி அவங்களோட டெரிட்டரி ஆக போறாங்க. இப்ப அந்த பகுதி எடுத்துக்கிட்டோம்னா லெபனானோட மொத்த நிலப்பரப்புல 10%. சோ சில நாட்கள்ல இந்த போர் ஆரம்பிக்கிறது இப்ப 28 ஆரம்பிக்குது, ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள லெபனானுக்கு சொந்தமான ஒரு 10% லேண்ட் இவங்க ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போர ஹிஸ்புல்லாவோட தாக்குதல ஒரு காரணமா சொல்லி லெபனானுக்குள்ள புகுந்து ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு அந்த பகுதியை ஆக்குபை பண்ணிட்டாங்க. சோ அதனால இந்த விஷயங்கள்லாம் இன்னொரு சைட்லயும் பார்த்தோம்னா நடந்துட்டு இருக்கு. சோ எனக்கு என்னமோ ரொம்ப ஈஸியா தான் இந்த போரை முடிவு கொண்டு வர முடியுமான்னு தெரியல. ஈரான் அதை ஏத்துப்பாங்கன்னு தெரியல. இவ்வளவு இழப்ப ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணது காரணமே அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமையும் பாதுகாக்கணும், அது போக ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்களும் அவங்க இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க. அவங்க போய் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த டீல் எல்லாம் ஏத்துக்கிறாங்கன்னா அவங்க மக்கள் அதுக்கப்புறம் எப்படி மதிப்பாங்க? ஓகே, சோ அதனால பாப்போம். ஆனா பிரச்சனை போயிட்டே இருந்தாலும் மக்கள் மதிக்க மாட்டாங்க. மக்கள் கோபம் போட்டுருவாங்கல்ல, சாப்பாடு இருக்காது, அப்புறம் பொருளாதாரம் சுத்தமா விழுந்துரும். சோ அதுவும் பிரச்சனைக்குரியது தானே. அந்த மக்கள் பெரிய பிரச்சனைகள் தான் இருக்காங்க ஏற்கனவே. அங்க வந்து பெரிய பொருளாதார பிரச்சனை இருக்கு, இப்பவும் அந்த பெரிய பொருளாதார பிரச்சனை இருக்கு. இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா பெரிய பொருளாதார பிரச்சனை வெடிக்கும். இப்ப போர் போயிட்டு இருக்கிறனால அது நமக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன், ஏற்கனவே உங்க தலைவர்கள் எல்லாம் வந்து அவங்க கொண்டுட்டு போறாங்க. உங்க ஊருக்குள்ள இஸ்ரேல் நினைச்சாங்கன்னா 12 நாள் பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்துறாங்க. நீங்க சொல்றதே அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு ஈவில் சக்தி, ஒரு தீய சக்தி. அமெரிக்கா இஸ்ரேல்லாம் தீய சக்தி. நாளைக்கு அவங்களோடையுமே பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா உங்க மக்கள் எப்படி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? சரி, ரெஸ்பெக்ட்ன்றதை விட எப்படி பயப்படுவாங்கன்னு வச்சுப்போமே. இப்போதைக்கு அதை வச்சுதானே பயங்காட்டி தானே வச்சிருக்கீங்க. ஆயிரக்கணக்கான ஈரானியர்களை ஈரானோட அரசே கொல்லுது, போராட்டக்காரர்கள் எல்லாம் கொல்றாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு பயம் இருக்கு அவங்க மேல. அதுவுமே இருக்காது, இவங்க சும்மா வீக்கான ஆட்கள் தான், இவங்களுக்கு எதிராக நம்ம திரும்பிடலாம். 12 டே வாருக்கு அப்புறம் தானே அந்த போராட்டம் வெடிக்குது. அப்போ 12 டே வாருக்கு அப்புறம் பொருளாதார ரீதியா பிரச்சனை வருது. ஏன்னா ஈரான் நிறைய மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்க, அது பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் ஈரானுக்கு ஒரு பயமும் வருது, இனி திரும்ப நம்மள அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு தேவையான டிஃபென்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணும், அதுக்கு நிறைய பணத்தை செலவழிக்கிறாங்க ஈரான். அதுக்கெல்லாம் நிறைய பணத்தை செலவழிக்கும் போது மக்களுக்கு நீங்க பணத்தை செலவழிக்க முடியாது. அப்ப மக்கள் அதிருப்தி ஆகிறாங்க, வெளியே வந்து சண்டை போடுறாங்க. ஒண்ணு இஸ்ரேல் வராங்க, உள்ள வந்து டம்மு நம்ம ஆட்கள் அடிக்கிறாங்க. சோ இவங்க வீக்கா தான் இருக்காங்க, அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்படும், அதை பயன்படுத்தி மக்கள் தெருவுக்கு வராங்க. இப்ப அதே தானே. சோ அதனால ஒரு சர்வாதிகாரிக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் அவங்கள பார்த்து பயப்படணும். இப்படி வந்து உங்க தலைவர்களாலும் தட்டி தூக்கிட்டு போனா மக்கள் பயப்பட மாட்டாங்க. ஓகே, ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா சண்டைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்திய மக்களுடைய பார்வையில என்ன வருமா, கேஸ் வருமா, அவ்வளவுதான் நம்மளுடைய பிரச்சனையாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு, நிறைய கடைகள்லாம் வேற மூடப்பட்ட நிலையில இருக்கு. ஸோ எப்படி அந்த ஹார்மோஸ்ல இருந்து கேஸ் பெட்ரோல்லாம் வருமா ஈஸியா, எப்படி பாக்குறீங்க? இல்ல ட்ரம்ப் கிட்ட தான் இருக்கு. ஆனா இப்போ இந்தியாவுடைய நேவி பேஸ் வந்து கூப்பிட்டு வராங்க சில கப்பல்ஸ் அப்படின்ற மாதிரி. அதான் இப்ப நம்ம டீ குடிக்க சாப்பிடலாம் போனோம்னா நமக்கே கண் கூட பார்க்க முடியுது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பெரிய ஷார்டேஜ் இருக்கு, டிராபிக் கம்மியா இருக்கு. அப்புறம் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றது நல்லது, தேவையில்லாம பெட்ரோல் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸோ வீட்டுல இருந்து வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சீரியஸான ஷார்டேஜ். அப்புறம் அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லாஸ்ட் 100 இயர் ஹிஸ்டரியில இதுதான் உள்ளதே மோசமான எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஒரு பெரிய எனர்ஜி கிரைசிஸ் கிரியேட் ஆயிருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப போரே நின்னாலும் சீக்கிரமா அந்த பிரச்சனைகள்லாம் தீராதுன்னு நினைக்கிறேன். குறிப்பா நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய சவுத் பார் ஆயில் ஃபீல்டு வந்து ரொம்ப முக்கியம். கேஸ் ஃபீல்டு, சாரி, ரொம்ப முக்கியம். ஈரானும் அங்கிருந்து தான் கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, அதே மாதிரி கத்தாரும் அங்கிருந்து தான் கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, ஈரானோட கேஸ் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்றாங்க, கத்தாரோட கேஸ் ஃபெசிலிட்டிஸை டார்கெட் பண்றாங்க. ராஸ் லஃபான் அப்படின்ற அந்த கேஸ் ஃபெசிலிட்டியை அட்டாக் பண்றாங்க.
கத்தாரை பொறுத்தளவுல மேஜர் கேஸ் எக்ஸ்போர்ட்டர். இப்ப அந்த ராஸ் லஃபான் அப்படின்றது பார்த்தோம்னா கத்தாரோட பிக்கெஸ்ட் அந்த கேஸ் எக்ஸ்ட்ராக்டிங் யூனிட் அது. அங்க அவங்க அட்டாக் பண்றாங்க. இப்ப கத்தார் சொல்ற விஷயம் என்னன்னா அவங்களோட கெப்பாசிட்டி ஒரு 15% கம்மியாயிருச்சுன்றாங்க. அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஒரு 15% கம்மியாயிருச்சுன்றாங்க. அதை சரி செய்யறதுக்கு 3 to 5 வருஷம் ஆகுன்றாங்க. அப்ப கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கத்தாரோட அந்த சக்தி கம்மி ஆயிருக்கும். அது போக இப்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல கன்னி வெடிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கிளியர் பண்றதும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் எல்லாம் தேவை. இப்ப எந்த நாடுகளும் முன் வரல. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கிளியர் பண்றதுக்கு எல்லா நாடுகளும் வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் பேசினாரு. அதுக்கு யாருமே முன் வரல. அப்ப அதை கிளீன் பண்ணும். அதை ஃபுல்லா அந்த மைண்ட் ஸ்வீப்பர்ஸ்னு கப்பல்கள்லாம் உண்டு. அதை வச்சு கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கப்பல்கள் போக்குவரத்து ஸ்மூத் ஆகும். அது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். நம்ம நினைச்ச மாதிரி டக்குன்னு முடிச்சிட முடியாது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஈரான் முதல்ல சரண்டர் ஆகணும். ஈரான் சரண்டர் ஆகாம நீங்க இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஈரான் சரண்டர் ஆகணும். இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கணும். இனிமேட்டு அடிச்சுக்க மாட்டோம்னு அறிவிக்கணும். இதெல்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப ஈரான் பொறுத்தளவுல பலவீனப்பட்டிருக்காங்க. ஓகே, முன்ன மாதிரி அவங்களால நிறைய மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண முடியல. அதெல்லாம் ஓகே. ஆனா இப்பவும் அவங்களால 1-2 மிசைல் லான்ச் பண்ண முடியும். டெய்லி லான்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க 1-2 மிசைல்ஸ் லான்ச் பண்ணா கூட கப்பல் போக்குவரத்து நடக்காது. ஏன்னா கப்பல்களை பொறுத்தல ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் ராணுவ வீரர்கள் கிடையாது. அவங்க சாமானிய மக்கள் தான். அப்ப முழுமையா அந்த தாக்குதல் நிப்பாட்டணும். அப்ப போர் நிறுத்தம் ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் தான் மைன்ஸ் கன்னி வெடிகளெல்லாம் நீங்க கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் கப்பல் போக்குவரத்து நடக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா போர் நிறுத்தம் அறிவிச்சா கூட உடனடியா இறங்கி அதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈரான்ல எப்பவுமே பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் கமாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஈரான்ல இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடரை மட்டும் டார்கெட் பண்ணியாச்சுன்னா அங்கிருந்து உத்தரவு போகாது இல்ல, எல்லாரோட செயல்பாடும் முடங்கிரும். அதனால சென்ட்ரல் கமாண்டு கிட்ட இருந்து உத்தரவு வரணும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கமாண்டு கிட்ட இருந்து உத்தரவு வரலனாலும் அவங்கள தன்னிச்சையாகவும் செயல்படுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா சென்ட்ரல் தலைமையை எப்ப வேணாலும் யார் வேணாலும் கொல்லலாம் அப்படின்ற சூழல் இருக்கு. கெமேனி அவர்கள் இப்ப கொல்லப்பட்டாலும் இவங்க தன்னிச்சையா செயல்படுறதுக்கு அதிகாரம் உண்டு. மற்றொரு நாட்டு ராணுவங்கள்ல அது இருக்காது. மேல இருந்து உத்தரவு வந்தாதான் செயல்படணும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு போர் நிறுத்தமே அறிவித்தாலும் மற்ற குரூப் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கணும். அவங்க நாளைக்கு இல்ல அமெரிக்காவுக்கு நம்ம சரண்டர் ஆக மாட்டோம், போட்டே தான் இருப்போம்னு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏகப்பட்ட சிக்கல்கள் இங்க இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கே போர் ஒரு முடிவுக்கு வந்தாலும் ஒரு 1-2 மாசம் பிரச்சனைகள் இருக்கும். ஓகே, அப்ப இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்குன்றீங்க? உலகத்துக்கே பிரச்சனை இருக்கு, இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கு. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை போட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.